2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கும்பகோணம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய அன்பு தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கும், இந்த தில்லையம்பூர் பகுதியிலே நாம் தமிழர் கட்சியை மிக எழுச்சியாக எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற மாபெரும் அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து எனக்கு பின்னால் எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர், தஞ்சை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எங்கள் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, தேர்தலிலே வாக்கு போடுவது என்பது ஏதோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற சடங்கல்ல, அது சம்பிரதாயமும் அல்ல. ஒரு சாமிக்கு கடா வெட்டுவது போல, விழாவிலே சென்று நேர்த்திக்கடன் செய்வது போல அது ஒரு நேர்த்திக்கடனும் அல்ல. மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற மகத்தான ஜனநாயக கடமை. ஒரு வாக்கு செலுத்தும் போது எதற்காக வாக்கு செலுத்துகிறோம், யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம், ஏன் வாக்கு செலுத்துகிறோம் போன்ற சிந்தனைகளை ஒரு வாக்காளர் தனக்குள்ளாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொள்ள தவறிய அந்த பெரும் வரலாற்று பிழையினால்தான் உங்கள் வீட்டு பிள்ளைகளான நாங்கள் வீதியிலே நின்று கொண்டு இந்த அரசியலை பேசிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கும்பகோணத்திலே கடந்த 15 ஆண்டுகளாக திமுகவின் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக தேர்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முதலாக இந்த தில்லையம்பூர் பகுதியிலே தான் தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் தனது பிரச்சாரத்தை 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கினார். அவர் தொடங்கி ஒரு பதிவு போட்டார். இந்த தில்லையம்பூர் பகுதியில பட்டா இல்லாம மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, கேட்டா நீர்நிலை பகுதின்னு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க அது தனியார் இடம்னு சொல்றாங்க, அதனால அரசாங்கம் பார்த்து மக்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு ஒரு பதிவு போட்டாருங்க. அந்த தம்பி வந்துட்டாங்க திமுக காரங்க, எப்படி நீ பதிவு போடலாம்? அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்துல அரசாட்சி நடந்த காலத்துல கூட இப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் கும்பகோணம் 15 ஆண்டுகளாக திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் கும்பகோணத்தில் குடியிருக்கிற நமக்கு தான் பட்டா கிடையாது. அன்பழகனுக்கு கும்பகோணமே பட்டா போட்டு கொடுத்தாச்சு, ஆனா கும்பகோணத்துல தில்லையம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு பட்டா கிடையாது. காரணம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் நம்ம சாக்கோட்டை அன்பழகனுக்கு ஓட்டு போடுறதுதான். இங்க தில்லையம்பூர் கரிகாலனுக்கு கோபம் வந்துடும். சாக்கோட்டை அன்பழகனை பத்தி பேசினா அவருக்கு கோபம் வந்துடும். இப்ப அவங்க 2 பேரை பத்தி பேசுறோம்னா எங்களுக்கு கோபம் வரணும். ஜனநாயகத்தை யோசிக்கிறவர்கள், இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கிறவர்கள் சாக்கோட்டை அன்பழகனையும் தில்லையம்பூர் கரிகாலனையும் பத்தி பேசாம எப்படி கடந்து போறது? ஒரு கட்சின்னா உங்களுக்கு எதிராக இருக்கிறோம், உங்க குறைகளை சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? குறைய நீங்க திருத்திக்கணும்னு சொல்றோம், அன்பா சொல்றோம், மதிப்பு மிகுந்த வார்த்தைகள்ல சொல்றோம், சமூக வலைதளங்கள்ல பதிவா எடுத்து போடுறோம். நீங்க என்ன பண்ணணும்? பார்த்து கொண்டு உங்கள் தவறை திருத்தி கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பட்டா கொடுத்திருக்கணும். அதை விட்டு பதிவு போட்டவனை வந்து கண்ணாபுண்ணு கீழே இறங்கி திட்டினா, நீலாம் ஒரு வழக்கறிஞரா, உனக்கு சட்டம் தெரியாதா, தனியார் இடத்திற்கு எப்படி பட்டா போடுவது என்று உனக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தது? ஏன் திமுக காரங்களாம் தனியார் இடத்துக்கு பட்டா போட்டதே இல்லையா?
எத்தனை தனியார் இடத்தை நீங்கள் விலை பேசாமல் நீங்கள் கிரயம் பெற்றீர்கள் என்ற பட்டியலை பத்தி பேசுவோமா? தனியா பேசுவோமா? ஒரு ஐந்தாண்டு நீங்கள் அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற போது, அந்த காலத்தில் நீங்கள் ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவர் ஒரு ஊராட்சிக்குள்ள எப்படிங்க அப்படி ஒரு கோடீஸ்வரராக மாற முடிகிறது? திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் ஒரே ஒரு முறைதான் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு அந்த 5 ஆண்டு காலத்துல அவங்க அடையிற பொருளாதார வளர்ச்சி இருக்கு பாருங்க. உதயகீதம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல கவுண்டமணி என்ன பண்ணுவாரு, வயிற்று பிழைப்புக்காக மரத்துக்கு மரம் உண்டியல் கட்டுவாரு. சாமி உண்டியல் நினைச்சிட்டு யாராவது காசு போடுவாங்கன்னு மக்களும் நம்பிக்கிட்டு அந்த வேப்ப மரத்துல கட்டின உண்டியல்ல காசு போடும். முதல்ல அந்த காசை எடுக்கிறதுக்கு கவுண்டமணி சைக்கிள்ல வருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கவுண்டமணி டிவிஎஸ் வீட்டில வருவார். அப்புறம் அடுத்த காட்சியில பார்த்தா பைக்ல வருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கார்ல வந்து இறங்கி அதுல இருந்து இருக்கிற காசை எடுத்து உள்ள கொட்டுவாரு. ஒரு அம்மா காசு போட வரும், இந்த பையிலே நீங்க போடலாம் அப்படின்னு இந்த பையிலே வாங்கிப்பாரு. அதே போல இந்த திமுக அதிமுகவை சேர்ந்த இந்த 2 கட்சி காரணம் அந்த அரசியல் என்னமா மாத்தி வச்சிருக்கிறாங்க, தொழிலா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்கெல்லாம் படித்த பிள்ளைகள், எங்களுக்கு ஏன் இந்த அரசியல் என்று பேசாம ஒதுங்கிதான் போயிட்டு இருந்தோம். 2009 வரைக்கும் எங்களுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. சாக்கோட்டை அன்பழகன் சொல்லிக் கொள்வது போல எனக்கு பரம்பரையாக திராவிட இயக்கத்தின் வரலாறு பின்புலம் எனக்கு கிடையாது. என்னுடைய பெரியப்பா தாத்தாலாம் திமுக இருந்தாலும் அதை நாங்க பெருமையா பேசிட்டு கிடையாது. அதை நினைச்சு நான் நொந்துதான் போயிருக்கிறேன் ஒழிய அதை நான் பெருமையா பதிவு பண்றது கிடையாது. ஏன்னா என் தாத்தனும் எங்க அப்பனும் ஒழுங்கா இருந்திருந்தா நான் வந்து இந்த வீதியில நின்று இப்படி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்காது. அவங்களுக்கு கருணாநிதியும், எங்க அப்பாவுக்கு கருணாநிதியும் சொல்லக்கூடாது, கலைஞர்னு சொல்லி பழகும்பார். எங்க அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கெல்லாம் கருணாநிதியும் எம்ஜிஆரும் தலைவர்களாக இருந்த காரணத்தினால் அவரது பிள்ளைகள் வேற வழி இல்லாம தெருவில் நின்று கத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் தான் அரசியலை ஒரு தொழிலாக மாற்றிய தலைவர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்போ ஒரு புதிய அமைப்பு வந்திருக்கிறது. இளைஞர்கள் அரசியலுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், எதற்கு பேசுகிறார்கள் என்று பேசி ஒரு ஜனநாயக பூர்வமான உரையாடலை திமுக காரம் பண்ணியிருந்தா பதில் பேசலாம். அதை விட்டு மிரட்டுறது. எனக்கு அடிக்கடி உங்க தம்பி ஆனந்த் வந்து அவர் எதுக்கு போய் சாக்கடையெல்லாம் போட்டா எடுத்து போடுறாரு, அவர் எதுக்கு வாய்க்கால எதுக்கு போட்டா எடுக்கிறாரு, எதுக்குங்க அந்த குப்பையை வந்து போட்டா எடுக்கிறாரு? நீ குப்பையை அள்ளி இருந்தா அவன் போட்டா எடுக்க போறான், வாய்க்கா தெளிவா ஓடி இருந்தா அவனையும் போட்டா எடுக்க போறாரு. அவரு என்ன பண்றாரு, மக்கள் படுகிற வேதனையை, மக்களுக்கு இருக்கின்ற குறைகளை அவர் வந்து என்ன பண்றாரு, உங்களுக்கு எடுத்து சொல்றாரு, செய்தி சொல்றாரு. அது உங்களுக்கு பத்திக்குது. ஐயோ இங்க படுத்துற பாடு இருக்கு பாருங்க. தங்களை யாருமே விமர்சித்து விடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. கும்பகோணத்துல அதிமுக காரங்க பேசுவாங்க திமுக கடுமையா எடுத்து, ஆனா சாக்கோட்டை அன்பழகனை எடுத்து பேச மாட்டாங்க, முன்னாள் எம்எல்ஏ ராமலிங்கத்தை எடுத்து பேச மாட்டாங்க, எஸ்கேவை எடுத்து பேச மாட்டாங்க. அப்படியே தாண்டி ஜம்ப் பண்ணி நேரா ஸ்டாலினையும் கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலின் திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த உள்ளூர் பண்ணையார்களாக உள்ளூர் அரசர்களாக இருக்கின்ற இந்த திமுக அரசியல்வாதிகளை யாரு கண்டிப்பது? அதற்கான துணிச்சல் யார்கிட்ட இருக்குன்னா பிரபாகரன் பிள்ளைகள்கிட்ட இருக்கு, சீமான் தம்பிகள்கிட்ட இருக்கு. நாங்க கேட்போம், நாங்க கேட்கதான் செய்வோம். சொல்ல போனால் கேட்பதற்காகத்தான் நாங்க இந்த அரசியலுக்கே வந்திருக்கிறோம். முடிஞ்சா பதில் சொல்லு, ஒரு டிபேட் வச்சுப்போம். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா சாக்கோட்டை அன்பழகன் செய்த சாதனைகள் என்ன? திறந்த உரையாடல் ஒண்ணு. தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் சொல்லுங்க, பேசுவோம். மேடை செலவு நாம் தமிழர் கட்சியோடது, மைக்கு செலவு எங்களோடது, இடத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உங்க வீட்டு வாசல்ல போட்டாலும் சரி, காந்தி பூங்காவில் போட்டாலும் சரி, நீங்க மொட்டை கோபுரத்திட்ட போட்டாலும் சரி, மக்களுக்கு மொட்டையை போட்டாலும் சரி, எங்க வேணாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். பேசி பார்ப்போம், பேசுவோம்.
அப்படி பேசி பார்த்தா இப்ப அமெரிக்காவில் தேர்தலாம் நடக்கும் பாருங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவரும் எதிர்கட்சியை சேர்ந்தவரும் ரெண்டு தலைவர்களும் பேசுவாங்க மேடையில. அப்பதான் அமெரிக்கா மக்கள் ரெண்டு பேர்ல யாரு மிகச்சிறந்த வாதத்தை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக நடக்கின்ற ஒரு தேர்தல் போலவே அந்த விவாத அரங்கு நடக்கும். அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் வேட்பாளர்கள் எல்லாரையும் நிக்க வச்சு ஒன்னா பேச விட்டோம்னா இந்த திமுக அண்ணா திமுகவோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும். ஏன்னா இவர்களுக்கு என்ன தெரியும்? என் தம்பி ஆனந்த் சொன்னது போல அன்பு சாக்கோட்டை அன்பழகனுக்கு ஓட்டு போட்டோம். எதற்கு போட்டோம்? அவர் போனார்னா கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்குவார். இங்கிருந்து அணக்கரையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இந்த பக்கம் எஸ்புதூர்ல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இந்த கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் இந்த 3 தொகுதியை சேர்த்து ஒரு மாவட்டம் கொடுங்க. தஞ்சை மாவட்டத்திலேயே அதிக வருவாய் தரக்கூடிய பகுதி கும்பகோணம் பகுதி. தஞ்சாவூரை காட்டிலும் அதிக வருவாய், அதிக வியாபார நிறுவனங்கள் உள்ள பகுதி கும்பகோணம் பகுதி. கும்பகோணத்துல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் நடக்குது. இங்கே ஒரு மாவட்ட தலைநகராக மாற்றுவதற்கான எல்லா கட்டமைப்பும் இந்த ஊர்ல இருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு மாவட்டத்தை தாருங்கள் என்று 25 ஆண்டுகளாக நாம போராடி கொண்டிருக்கோம். ஆனால் சாக்கோட்டை அன்பழகன் இந்த மக்களின் உணர்ச்சியை போய் அங்க சொல்லாம அவர் அங்க ஏதோ ஒரு சூப்பர் சிங்கர் மேடை நினைச்சுக்கிட்டு விஜய் டிவியில நிகழ்ச்சி நடத்துவதாக நினைத்துக் கொண்டு அவர் பாட்டு பாடுறாருன்னா நம்ம என்ன பண்றது? நீங்க பாட்டு பாடுவதற்காக நாங்க வேணா சொல்றோம், நீங்கள் சிறந்த எம்எல்ஏ இல்ல, நல்ல பாடகர்னு வேணா வச்சுக்கலாமா? இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரு பாட்டு போட்டி நடத்தினா எங்களது கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மிகச்சிறந்த பாடலை பாடுவார் என்று பெருமை பீத்திக்கலாமா? இப்ப ஒரு பத்திரிகையில கேட்கிறாங்க, ஏங்க கும்பகோணம் நீண்ட காலமா மாவட்ட தலைநகரமா மாற்றாம இருக்குன்னு. சில காரணங்களால் மாற்றாமல் இருக்கிறது. மீண்டும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்கும்னு எந்தவித கூச்சமும் இல்லாம அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அடிச்சு விடுறது இருக்கு பாருங்க. பாக்குறப்ப நமக்கே மனசு வெதுக்குங்க. கூச்சம் வேணாமாப்பா. 5 ஆண்டுகள் அஞ்சுப்பா, அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு நீங்க தான்ப்பா இருந்தீங்க. போன தடவை இருந்தப்ப என்ன சொன்னீங்க? நடப்பது அதிமுக ஆட்சி. ஏன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தில் இருக்கிறோம். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகளையும் சேர்த்து ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுல நாம் தமிழர் கட்சி இடம்பெற்றிருக்கு. போன பீரியட்ல அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்ப அந்த குழுல திமுக இருந்துச்சு. இந்த பீரியட்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்சி காலத்துல அதிமுக குழுல இருக்கு, திமுக வெளில போயிட்டான். இவங்க மாறி மாறி ஒருத்தன் உள்ள வருவான், ஒருத்தன் வெளில போவான், மாறி மாறி செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப சாக்கோட்டை அன்பழகனும் எஸ்கேவும் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கப்ப நாங்கள் கும்பகோணத்தை மாவட்டமா ஆக்கதான் நின்றுட்டு இருக்கோம். ஆனா நடக்கிறது அதிமுக ஆட்சி. கும்பகோணத்துக்கு நாங்களால மாத்த முடியலன்னு சொன்ன சாக்கோட்டை அன்பழகனும் ஐயா எஸ்கே அவர்களும் இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்ப மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுவது, மக்களை காசு கொடுக்கிறது. இப்ப தேர்தல் காலம் வந்துடுச்சு. 5000 ரூபாய் பணம் தந்துடுறேன், அடுத்த 3 மாசம் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு கலைஞர் உரிமை தொகையில ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் காசு போட்டிருக்காங்க. அது எல்லா அக்கௌண்ட்டுக்கும் எல்லாரும் கிடையாது. தம்பி ஆனந்த் சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்களுக்கா, திமுக காரங்களுக்கா பார்த்து, அந்த வீட்டு பொம்பளைங்களுக்கா பார்த்து கலைஞர் உரிமை தொகை போகுது. நான் ஏற்கனவே பல இடங்கள் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். கலைஞர் உரிமை தொகை என்றால் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருவாரூரிலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை வைத்துக் கொண்டு சென்னையிலே அவர் மகன் மு க ஸ்டாலின் அந்த பணத்தை பிரித்து கொடுக்கிறாரா, இல்லை திரைப்பட வசனம் எழுதியில் கருணாநிதி சம்பாதிச்ச காசை ஸ்டாலின் பிரிச்சு கொடுக்கிறாரா? அதற்கு ஏன் கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் வச்சிருக்கீங்க? முதலமைச்சர் உரிமை தொகை என்று பேர் வைக்கலாமே என்ற கேள்வியை நான் பல இடங்களில் கேட்டிருக்கேன். எதுக்கு வச்சாலும் கருணாநிதி பேரை வச்சு விட்டுறது. எதுக்கு வச்சாலும் கருணாநிதி அந்த பேருந்து நிலையம், கருணாநிதி மருத்துவமனை, ஒரு புதிய கட்டடம் கட்டின கருணாநிதி. இன்னி கூட நான் அம்மாப்பேட்டைக்கு ஐயா வளைக்க போயிருந்தேன். அங்க பார்த்தா சிக்குன்னு அந்த ஜிகினாத்தாரெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, இந்த வாழைத்தாரெல்லாம் கட்டியிருந்தாங்க. என்னங்க ஐயா உங்க ஊர்ல என்ன நிகழ்ச்சி? எங்க ஊர்ல கலைஞர் சிலை திறக்க நேரு வராருங்க அப்படின்னு.
ஏன்னா கருணாநிதிக்கு எந்த ஊர்லயும் சிலை இல்லை பாருங்க. என்ன அக்கிரமங்கிறீங்க? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கூட இப்படிலாம் ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு சிலை, வரலாறு நிறுவுறாங்களாம். நீ நிறுவு, ஒவ்வொரு ஊர்லயும் ஜலவை. உங்களுக்கு பிறகாக வரக்கூடிய இளம் தலைமுறை பிள்ளைகள் அந்த சிலையை அடிச்சு உடைப்பான். உங்களை தாண்டி வல்லாதிக்க அரசை நடத்திய மிகப்பெரிய அதிபர்கள் சிலையெல்லாம் உடைத்து எறியப்பட்டிருக்கிறது உலக வரலாற்றில். நீங்களா எம்மாத்திரம் எம்மாத்திரம் மீண்டும் மீண்டும் இந்த வேலையை பண்றது. இப்ப இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டான் பாருங்க, வீட்டுக்கு வீடு கலைஞர் உரிமை தொகை. இந்த 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு 3 மாசம் எப்படிங்க வாழ்றது? 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே நம்ம ஆள் அதுல 2000 ரூபாய்க்கு முத நாளே குடிச்சிட்டான், மறுநாள் 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டான், 3ஆம் நாள் காசு கிடையாது, எல்லா காசையும் குடிச்சு முடிச்சாச்சு. இப்படி கொடுக்கிறது போல கொடுத்து டாஸ்மார்க் போல வசூலித்துக் கொள்வதுதான் கலைஞர் உரிமை தொகை. டாஸ்மார்க்ல நேரடியா போய் பணம் செலுத்துறது ஒரு புறம், வீட்டுல இருக்க பொம்பளைங்கள்ட்ட காசை கொடுத்து அதை ஆம்பளைங்க அடிச்சு புடிங்கிட்டு போய் டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு மல்லாந்து கிடந்து அந்த காசை வசூலிக்கிறதுக்கு பேர் தான் கலைஞர் உரிமை தொகை. இந்த தொகை வாங்கின எந்த குடும்பத்திலாவது அந்த காசு பயன்பட்டு இருக்கா? சரி, ஒரு 3 மாசத்துல ஒரு 5000 ரூபாய் காசை வச்சுட்டு ஒரு 3 மாசம் ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? நான் வேணா ஒரு திறந்த வெளி சவால் விடுறேன். ஐயா சாக்கோட்டை அன்பழகன் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு, அவருக்கும் குடும்பம் இருக்கு, ஐயா எஸ்கேக்கு குடும்பம் இருக்கு, திமுக தலைவர்கள் எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு. இந்த 5000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு திமுகவை சேர்ந்த அடிப்படை தொண்டன், பிரசிடண்ட், அந்த இடத்துல இருக்க வார்டு மெம்பர் ஒரு 3 மாசம் வாழ்ந்துட்டாங்கன்னு அவங்க நிரூபிச்சு காட்டிட்டுங்க, நாங்க அரசியல் கட்சியை கலைச்சிடறோம். ஏன் 5000 ரூபாய் காசை வச்சுட்டு எப்படா வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அன்பு மருத்துவமனையில போய் நம்ம எம்எல்ஏ கட்டின மருத்துவமனையில போய் ஊசி போயிட்டு வந்தாலே 1500 ரூபாய் புடிங்கிடுறாங்க காசை. என்னென்னையோ கலர் கலரா மாத்திரை எழுதி கொடுத்து, தலைவலின்னு போனா 3 ஊசி, முதுகு வலின்னு போனா 4 ஊசி, எல்லா காசையும் புடிங்கிடுறான். அப்ப எங்க பண்றது இந்த 5000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு? இப்ப நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இப்ப 1000 ரூபாய் தரோம்ல, இப்ப 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் 2000, இவர் 1000, அவர் 2000, அதிமுக 2000. இப்ப தமிழக வெற்றி கழகம் நான் ஒரு 500 ரூபாய் சேர்த்து 2500 ரூபாய் தரேன். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, நம்மளும் சில இலவச திட்டங்களை அறிவிச்சிட வேண்டியதான், வேற வழி இல்லை, இவங்களை எதிர்கொண்டாகணும். வீட்டுக்கு வீடு வருவோங்க. காலையில நீங்க கதவை திறந்த உடனே நீங்க பிரஷ் நீட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் வைப்போம். அப்புறம் உங்க வீட்டு கொள்ளையில போய் உங்களுக்கு வெந்நீர் குண்டான்ல வெந்நீர் போட்டு கொடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சோப்பு கொடுப்போம். நீங்க குடிச்சிட்டு வந்தோடனே சுட சுட உங்களுக்கு இட்லி பரிமாறுவோம். அதற்கப்புறம் நீங்க வேலைக்கே போவேனா, படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டா நீங்க டிவி பார்க்கறப்ப பொழுது போனா ஒரு குவார்டர் கொடுப்போம், கூடவே கொஞ்சம் ஊறுகாய் கொடுப்போம். அதற்கப்புறம் நீங்க என்ன பண்ணா, வேலைக்கு போகாம சாயந்தரம் உடம்புல அசதியா இருக்குங்கிறப்ப உங்களுக்கு விசிறி விடுவோம். ஏய், இதுக்கான அரசாங்கம், இதுக்கு அரசாங்கம் மக்களை தற்சார்பு நிலையில சுயமா சம்பாதிக்க வச்சு அவனை தன்மானத்தோடு வாழ வைப்பதற்கான வேலையை கொடுப்பதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. மீண்டும் மீண்டும் இலவசங்கள் என்ற பெயரால மக்களை ரேஷன் கடைக்கு முன்னாடி பிச்சைக்காரர்கள் போல அணிவகுத்து நிற்க வைப்பதா ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதான் வேலை. பொங்கல் வந்தா போதுங்க, ஒரு சேலை தரான். அந்த சேலைய திமுக காரர்கள் வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு பொம்பளை கட்டட்டுங்க. ஒரு பொம்பளை கட்ட முடியுமாங்க அந்த சேலைய? அது எதுக்கு பயன்படுதுன்னா, மாடியில வடவம் போடுறதுக்கு தான் பயன்படுது அந்த சேலை, வேற எதுக்கும் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சீலை குத்தி வச்சிருப்பான், புடவையில சீலை குத்தி வச்சிருப்பான். அதுல கருணாநிதி மூஞ்சி வேற. அந்த கருணாநிதி மூஞ்சியோட ஒரு புடவையை கட்டினா அந்த பொண்ணு நல்லா இருக்க முடியுமாங்க? இப்படியாங்க இருக்கிறது. விளம்பரம் பைத்தியம் முடிச்சு அலைகிறாங்க. போன பீரியட்ல என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா முகத்தை போட்டு, இந்த பீரியட்ல கருணாநிதி முகத்தை போட்டு, இந்த திமுக காரணம் அதிமுக காரணம் இவங்க கைகாசை எடுத்து என்னமோ புடவை கொடுக்கிற மாதிரி இவங்க பண்ற வேலைகள்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. இப்ப 2 பேரையும் தோற்கடிக்க ஒருத்தன் வரான். இவங்க 2 பேரும் சரியில்லை, நான் விசில் அடிக்க போறேன்னு இந்த நடிகன் புறப்பட்டு வரான். அவன் வரப்பே 41 பேரை கொலை செஞ்சுட்டு தான் வரான். அவன் கட்சிக்காரங்க எல்லாம் வேற்று கிரகத்திலிருந்து குடியிருக்காங்க போல இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்கு பாருங்க, நம்ம வீட்டு பொம்பளைங்க எதுக்குன்னே தெரியல.
பல பொம்பளைங்க பேசுதுங்க. அதாவது சில பொம்பளைங்க பேசுறப்ப எனக்கு புருஷனே வேணாம், விஜய் இருந்தா போதும் அப்படிங்குது. நாங்களே தங்கச்சியா இருக்கிறோம், நாங்களே பொண்டாட்டியா இருக்கோங்குது ஒரு பொம்பளை. ஏன் நீலாம் என்னப்பா உன் புருஷன்லாம் செருப்பால் அடிக்க மாட்டானா, இதெல்லாம் கேவலமா இல்லையான்னு கேட்கறதுக்கு யாரும் முடியல. அந்த ஆள் இப்படி விரட்டி விடுறான், டயர்ல போய் எல்லாரும் உழுவுறான். ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒரு டெத்து கன்ஃபார்ம். அப்படி ஒரு கட்சி நடத்திக்கிட்டு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்னன்னு தெரியாம தற்குறித்தனமா ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை அடைந்து விடலாம்னு ஒரு கூட்டம் புறப்பட்டு வருது. இப்ப இந்த தற்குறி கூட்டமும் அதிமுகவோட அடிமை கூட்டமும் ரெண்டு கூட்டணி வைக்க போறதா காற்று வழியே சில செய்திகள் வருது. நீ வை, ரெண்டு பேரும் வைக்கணும் தான் நாங்களும் ரொம்ப விரும்புறோம். ஏன்னா தனித்தனியா அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வடிவேல் அடிப்பான்ல, என்ன ஜோடியா மிஸ் ஆகுறீங்களாங்கிற மாதிரி சேர்த்து வச்சு கட்டணும்னா போட்டு பொழந்துடுறான் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போறாங்க ஊரை காப்பாத்துறதுக்கு. திருட்டு காப்பாத்த போறது யாரு? திமுக திருட்டு காப்பாத்த அதிமுக அயோக்கிய. பேயிட்டேந்து வாக்கப்பட்டு பிசாசு கிட்ட, பேயிட்டேந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட வாக்கப்படுற மாதிரி நம்ம பொழப்பாயிடுச்சு. அப்ப மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக போராடக்கூடிய தலைவன் யாரு? நீங்க பாருங்க, கடந்த ஒரு வருட காலமாக ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்றேன், எந்த கட்சி மக்களுக்கான அதிக போராட்டங்களை நடத்திய கட்சி? நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக 674 போராட்டங்களை நடத்தி இருக்கிறது ஒரு வருட காலத்துல. தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் பண்ணல. கம்யூனிஸ்டுகள் கூட போராடுவதை விட்டுவிட்டு அண்ணா அறிவாலயத்தில் தங்களுக்கான கமிஷனை வாங்கிட்டு வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப போராடுவது என்பது நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு என்றே ஒதுக்கப்பட்ட ஒரு பிரிவாக மாறிவிட்டது. நாங்க தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பொதுமக்களுக்கு போராடுபவர்கள், மக்களின் குறை, அந்த குறையை உணர்ந்தவர்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வாக்கு அது மரியாதைக்குரிய வாக்கு. இப்ப தேர்தல் காலம் வரப்போகுது, நாளைக்கு ஏதோ அறிவிக்கிறதா சொல்றாங்க. அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் எல்லா இடத்துலயும் ஜோசியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயும் சொல்லிடுறேன், கரண்டை நிறுத்துவான். சரியா 8 மணிக்கு தில்லையம்பூர்ல கரண்ட் போகும். எதுக்கு கரண்ட் போகுதுன்னா, உங்க வீட்டு செவுத்துல கண்ணம் வச்சு திருடுவதற்கு திருட்டு பையவனும் வரமாட்டான். அதற்கு பதிலாக அதிகாரத்தை வைத்து திருடுவதற்கு திருடர்கள் உங்கள் வீட்டு வாசப்படில நிற்பான். அப்ப என்ன பண்ணுவான்? உங்கள்கிட்ட வந்து இந்த 2000 வச்சிக்க, இந்த 3000 வச்சிக்க, நீ எனக்கு ஓட்டு போடு என்று கேட்பான். அந்த காசை நீங்கள் எண்ணி வாங்கிக் கொள்ளுங்கள், கூடுதலாக கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே. ஆனால் உங்கள் வாக்கினை விட்டு விடாதீர்கள். அது திமுக அதிமுக திருடர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய தண்டனையாக இருக்கட்டும். ஆனால் உங்கள் வாக்கினை விவசாயி சின்னத்திற்கு, நாம் தமிழர் கட்சியோட சின்னத்திற்கு நீங்கள் செலுத்துங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஓட்டு தன்மானத்திற்கான ஓட்டு. எங்கள் அண்ணன் சீமான், பிரபாகரனின் தம்பி, அவரை பாருங்க, அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா அவரு போய் சாக்கோட்ட அன்பழகன் போல பாட்டு பாடிட்டு இருப்பாரா? சட்டையை பிடிச்சு கேட்பான் எங்க அண்ணன். என் தம்பி வழக்கறிஞர் ஆனந்த நீங்க ஓட்டு போட்டு அனுப்பிச்சீங்கன்னா முட்டி தூக்குவான். தமிழக அரசியல் வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லும் போது, இவர்கள் எதிர்கட்சியாக அமரும் போது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்வான். எங்கள் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் போய் சட்டமன்றத்தில் ஏஞ்சி நின்னாலே போதும், அத்தனை திமுக காரணம் எடுப்பா ஓட்டம். அப்படி ஒரு 4 கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டா முடிஞ்சு போச்சு. அப்பதாங்க தமிழ்நாட்டோட வரலாறு இந்த தலையெழுத்து மாற்றி எழுதப்படும். உறவுகளே, உங்களுக்கு முன்னால் ஒரு தன்மானமிக்க தமிழர் கூட்டம் நிற்கிறது. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி, விவசாயம் அரசாங்கத்தின் தொழில், கூரைகள் இல்லாத வீடு, கல்வியும் மருத்துவமும் இலவசம், அனைவருக்கும் தரமான தகுதியான விலையற்ற மருத்துவம். இங்கே எளிய மகனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயரிய மருத்துவம் தான் அந்த யாருக்கு இந்த மண்ணிலே கடைகோடி நிலைமையில இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே அரசு மருத்துவமனையிலே மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கும் போது, அதே நிலைமைதான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிற தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவருடைய குடும்பத்திற்கும் அதே நிலைமை தான். எனவே அந்த அரசாங்க மருத்துவமனை என்பது
தனியார் மருத்துவமனையை தாண்டி அப்படி தரமானதாக உருவாக்கப்படும். தரமான மருத்துவமனைகளை உருவாக்குதல், கல்வியை இலவசமாக தரமாக கொடுத்தல், உலக தரத்துல கொடுக்கிறது. 2 செலவு தாங்க நமக்கு. ஒன்னு வைத்திய செலவு, இன்னும் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு. இது 2ஐயும் நாம் தமிழர் கட்சி இலவசமா தரும். மத்த எதையும் இலவசமா தராது. மற்றத நீங்களே சுயமா உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அளவுல உங்களுக்கான வேலையை தரும், உங்களுக்கான வேலையை கொடுக்கும். நீங்கள் விவசாய தொழிலாளர்களாக இருந்தால் நீங்கள் அரசு ஊழியர்கள், உங்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும், ஓய்வூதிய தொகை உங்களுக்கு வழங்கப்படும். வயசான காலத்துல நிலத்துக்கு போக முடியல, வேலை பார்க்க முடியல, உங்களுக்கு ஓய்வூதிய தொகை. நீங்கள் அரசு ஊழியர். ஏங்க, சாராயம் ஊத்தி கொடுக்கிற டாஸ்மார்க்ல வேலை பார்க்கிறவன் அரசு ஊழியரா இருக்கலாம். வெயில்ல நின்று வேலை பார்க்கிற, விவசாய நிலத்தை பொன்னாக விளைவிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் ஏன் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது? இதுதான் அண்ணன் சீமான் எழுப்புகிற கேள்வி. அப்ப எல்லோருக்கும் வேலை, வாழ்விடங்களிலேயே நீங்கள் வேலை பார்ப்பதற்கான வசதி, இதை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் திட்டமாக நாங்கள் முன்வைக்கிறோம். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டுமானால், இந்த தில்லையம்பூர் பகுதியிலே காலம் காலமாக நிலவி கொண்டிருக்கின்ற இந்த பட்டா பிரச்சனை ஒரேடியாக முறியடிக்கப்பட வேண்டுமானால், பட்டா வழங்கப்பட வேண்டுமானால், நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, விவசாயி சின்னத்திற்கு தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு உங்களது வாக்கை செலுத்துவது. இல்லாட்டி மீண்டும் மீண்டும் நாங்க சாக்கோட்டை அன்பழகன் எங்களுக்கு வேண்டியவர், தில்லையம்பூர் கரிகாலன் எங்களுக்கு வேண்டியவர்னு ஓட்ட போட்டீங்கன்னு நினைச்சீங்களேன். போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே வாய்க்கரிசி போட்டுக் கொள்வதற்கு சமம். காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுங்கள், போடாதீர்கள் என்றெல்லாம் சொல்லல. காசை வாங்கிங்க, ஆனால் தகுதியானவர்களுக்கு ஓட்ட போடுங்க. தகுதியானவர்களுக்கு, சரியானவர்களுக்கு, உங்களுக்காக சட்டமன்றத்திலே பாடாமல் சண்டை போடுபவர்களுக்கு உங்கள் வாக்கை நீங்கள் செலுத்துங்கள். உங்களது வாழ்க்கை சிறக்கும். நமது சின்னம் விவசாயி, நமது வேட்பாளர் வழக்கறிஞர் மோ ஆனந்த். நாங்கள் நாம் தமிழர் கட்சி, பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பி தங்கைகள். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.